ஸோ இன்றைக்கி வீடியோவில் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பார்க்க போகிறோம். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. முதல்ல ஏன் நம்ம ரிலேட்டிவ் ஓவரிங் வேப்பர் ப்ரெஷர் பார்த்துட்டோம். We have learned in Unit 5 Class 11 that the vapor pressure of a liquid increases with the increase the temperature. வேப்பர் ப்ரெஷர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் பண்ணால். வேப்பர் ப்ரெஷர் என்னென்னு தெரியுதா? ஒரு பீக்கர் வச்சுக்கிறோம். அந்த பீக்கரில் வாட்டரில் ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா இங்கே அதோட கன்சர்ன் வேப்பரும் இங்கே இருக்கும். கண்டிப்பாக இது ரெண்டும் ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும் அப்படின்னு நேற்றே நம்ம பார்த்தோம். போன லோவரிங் வேப்பர் ப்ரெஷரில் பார்த்தோம். இப்போ நார்மலாக இதுக்கு வேப்பர் ப்ரெஷரு இதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஈக்குலிபிரியமாக இருக்கும். கொஞ்சம் நான் இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் ஹீட் நான் கொடுக்குறேன். இந்த அட்மாஸ்பியரில் ஹீட்டு கொடுத்தா இப்போ இந்த சொல்யூஷனுக்கு ஹீட் வரும். இந்த ஹீட்டை வச்சுட்டு இந்த டெம்பரேச்சர் வச்சுட்டு முன்னாடி வேப்பர் ப்ரெஷர் இருந்துச்சு, இப்போ அதை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சரோட வேப்பர் ப்ரெஷருங்கிறது அதிகமாக இருக்கும். இதாங்க சொல்கிறாங்க. இட் பாயில்ஸ் அட் த டெம்பரேச்சர் அட் விச் its vapor pressure is equal to the atmospheric pressure. எப்போ ஒரு சொல்யூஷன் பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்போ அதோட டெம்பரேச்சரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் நம்ம வச்சுருக்க சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகுதோ அப்போது அந்த சொல்யூஷன் கன்சர்ன் சொல்யூஷன் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இட் பாயில்ஸ் அட் a temperature at which a vapor pressure is equal to the atmospheric pressure. நம்ம வச்சிருக்க சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் வேப்பர் ப்ரெஷரும் சேம் ஆச்சுன்னா that concerned solution start boiling. For example, water boils at 373.15 Kelvin, அதாவது 100 degree Celsius தான் அதை சொல்லுவாங்க. அப்படி because of this temperature the vapor pressure of water is 1.013 bar atmospheric pressure. We have also learned in the last section that vapor pressure of the solvent decreases in the presence of non-volatile solute. நமக்கு தெரியும், நம்ம வாட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 373.15 கெல்வின் அப்படிங்கிறது தெரியும். அதான் 100 டிகிரி செல்சியஸ். ஏன்னா 273 கெல்வினில் சொல்லும் போது 100 டிகிரியில் 273 இப்போ ஆட் பண்ணணும், 273.15. அதனால தான் இப்படி 373ன்னு வருது. அப்படி நம்ம பாயில் பண்ணுறப்போ அது பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஏன்னா நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 1.031 பார். அதை போயிட்டு இந்த 100 டிகிரி ரீச் பண்ணும். வாட்டரோட 100 டிகிரி நம்ம பாயில் பண்ணும்போது நம்ம வாட்டரில் இருக்க வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரில் இருக்கிற வேப்பர் ப்ரெஷர் இது ரெண்டும் சேமாக ஆரம்பிச்சிடும். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா வாட்டர் ஸ்டார்ட் பாயிலிங். அதே மாதிரி போன செஷனில் தான் நம்ம படித்தோம் வேப்பர் ப்ரெஷர் எப்போ லோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வாலட்டைல் சொல்யூட்டை ஒரு வாலட்டைல் சால்வெண்ட்டில் ஆட் பண்ணோம்னா. நான் வாலட்டைல்னால் ஆவி ஆகாதது, வாலட்டைல்னால் ஆவி ஆகுது. ஸோ அதில் இதை வைக்கும் போது கண்டிப்பாக அதோட பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது கண்டிப்பாக குறையும். அதாவது பாயில் ஆகிற டைமுங்கிறது குறையும். இது நம்ம போன கிளாஸே பார்த்தோம். ஃபிகர் 1.7 depict the variation of vapor pressure of the pure solvent and the solution as a function of temperature. For example, the vapor pressure of an aqueous solution of sucrose is less than 1.013 bar at 373.15 Kelvin. In order to make this solution boil, the vapor pressure must be increased to 1.013 bar by raising the temperature above the boiling point of the pure solvent. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணுறோம். இது மாதிரி இதில் வாட்டரையும் சுக்ரோஸையும் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி பியூர் சால்வெண்ட் ஆஃப் வாட்டர் பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும்? 373.15 கெல்வின் இருக்கும். இப்போ நம்ம பாயில் பண்ணும்போது பியூர் சால்வெண்ட்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இட் ரீச் 1.031 பார். ஸோ இட் ஸ்டார்ட் பாயிலிங். ஆனால் இப்போ அதில் கொஞ்சம் சுக்ரோஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். சுக்ரோஸுக்கு வந்து சொல்யூட்டு, சுக்ரோஸ் இஸ் நான் வாலட்டைல் சொல்யூட்டு. அது இதில் ஆட் பண்ணோன்னே இது முன்னாடி இருந்துச்சு இல்லையா இந்த 100 டிகிரி, அந்த 100 டிகிரி இது ரீச் ஆனால் கூடயும்
அந்த இது வந்து இப்போதைக்கு பாயில் ஆகாது. காரணம் என்னென்னா அதில் போட்டிருக்க சொல்யூட் ஒரு நான் வாலடைல் சொல்யூட். அப்போ அது என்ன செய்யணும்னா அந்த டிகிரி வந்தால் கூட 100 டிகிரி வந்து 100 டிகிரி ஃபார் வாட்டர் பாயிலிங் பாயிண்ட். ஆனால் இப்போ சுக்ரோஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த டிகிரிக்கே அதால் பாயில் ஆக முடியாது. ஸோ பாயில் ஆகாததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சர் இதுக்கு தேவைப்படும். அதுதான் நம்ம எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த 273க்கு அதாவது 373க்கு வந்ததுக்கப்புறம் கூடயும் வாட்டராக இருந்துச்சுன்னா பாயில் ஆகும். இப்போ அதில் நான் வாலடைல் சொல்லிட்டு ஆட் பண்ணுறதுனால அதோட பாயிலிங் பாயிண்ட்டை குறைச்சிடுது, அதிகமாக்கிடுது. அதனால் பாயில் ஆக மாட்டாங்க, அந்த டெம்பரேச்சருக்கு பாயில் ஆக மாட்டுது. That's the boiling point of solution always higher than that of the boiling point of pure solvent. ஸோ அதனால் யார் அதிகமாக இருப்பாங்க, சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட்டு எப்பொழுதும் ஹையராக தான் இருக்கும். யார் கூட கம்பேர் பண்ணால் பியூர் சால்வெண்ட் கூட கம்பேர் பண்ணால். which the solution is prepared as shown in figure 1.7. இது பழைய புக்குங்கிறதுனால 2 இருக்கும், நான் 1 படிக்கிறேன். Similar to lowering of vapor pressure, the elevation of boiling point also depends on the number of solute molecule rather than their nature. இங்கேயும் elevation of boiling பாயிண்ட்டும் எப்படி நம்ம ரிலேட்டிவ் lowering vapor pressure படித்தோமோ அங்கே எப்படி இதோட அமௌண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. எவ்வளோ சொல்யூட் அதில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்பர் ஆஃப் சொல்யூட் இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது, அதோட நேச்சரை பொறுத்து கிடையாது. அதை தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம படித்தோம் இல்லை. A solution of 1 mole of sucrose in 1000 gram of water boils at 373.52 K at 1 atmospheric pressure. இப்போது சாதாரணமாக எவ்வளவு 1.5 தானே வாட்டர் பாயில் ஆகும். 373.15 கெல்வினில் தான் வாட்டர் பாயில் ஆகும். ஆனால் 1.5லேருந்து இது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 5.2க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த சுக்ரோஸு நான் வாலடைல் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டு அந்த வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டை இப்போதைக்கு அதிகமாகிடுச்சு, இந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ நெட்டாக எவ்வளவு தான் நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் டெம்பரேச்சரை. வாட்டர் பாயில் பண்ணால் 373.15 கெல்வின் போகணும். அதுவே அதில் சுக்ரோஸ் நான் வாலடைல் சுக்ரோஸ் ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ கிட்டத்தட்ட 373.52 அளவுக்கு போகிறோம். அப்போ இதில் இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது டெம்பரேச்சர். அதுதான் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு நீ அதை பாயில் பண்ணால் தான் டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரீச் பண்ணும். அது 1.013 இருக்கு இல்லையா, அதை ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்ணால் தான் இந்த கன்சர்ன் சொல்யூஷன் ஸ்டார்ட் பாயிலிங். அடுத்தது let TB not be the boiling point of pure solvent. அதாவது வாட்டரோடது இங்கே நம்ம எடுத்துக்கிட்டதுனால வாட்டரோடது பியூர் சால்வெண்ட்டோடது பாயிலிங் பாயிண்ட்டு TB நாட்னு வச்சுக்கிறோம். அந்த TB be the boiling point of solution. TBங்கிறது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன், அதாவது சுக்ரோஸும் வாட்டர் சேர்ந்தது. இந்த இன்க்ரீஸ் இன் பாயிலிங் பாயிண்ட் இப்போ எவ்வளோ பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது TB போடுவோம். TB ஈக்குவல் டு TB மைனஸ் TB நாட்டு. ஏன்னா இது சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட்டு, இது பியூர் சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, பியூர் சால்வெண்ட்லேருந்து இது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்பெரிமெண்ட் ஹேவ் shown that for dilute solution the elevation of boiling point is directly proportional to the molar concentration of the solution in a solute in a solution. இதில் நம்ம ΔDP கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது டைரக்ட்லி யாருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதாவது மோலார் கான்சன்ட்ரேஷனில் சொல்ல போகிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறத மோலார் கான்சன்ட்ரேஷனில் மோலாலிட்டியில் சொல்ல போகிறோம். எவ்வளோ சொல்யூட் இருக்குது, அதாவது இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறதும் டிக்ரீஸ் ஆகிறதுங்கிறதும் யாரை பொறுத்து இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் மோலால் சொல்யூஷன் அதை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ சொல்யூட் உள்ளே கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறாங்க. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு போட போகிறேன், அதுக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் போட போகிறேன், அதுதான் KB.
இப்போ ஹியர் எம்ங்கிறது மோலாலிட்டின்னு சொல்லிடுவோம். இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் dissolved in 1 kg ஆஃப் சால்வெண்ட். இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஃபார்முலாவில். அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி KB இஸ் கால்டு பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்து எலிவேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், இல்லை மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லைனா பிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். thus யூனிட் ஆஃப் KB எவ்வளோன்னு பார்த்தோன்னா kg மோல் -1 சொல்லலாம். இப்போ வேல்யூ ஆஃப் KB ஆஃப் சம் காமன் ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிள் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்து W2 கிராம் ஆஃப் சொல்யூட் ஆஃப் மோலார் மாஸ் M2 இஸ் dissolved in W1 gram of solvent. Then the molality M of the solution is given by the expression. இப்போ நமக்கு தெரிஞ்சது மாதிரி முதல்ல இங்கே நமக்கு யார் வேணும், del EB equal to KB M. KBயோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ M கண்டுபிடிக்கணும். M ஃபார் மோலாலிட்டி இல்லையா, M அப்படி பார்த்தா அது இப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ மோலாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, மோலாலிட்டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by mass of solution, mass of solvent தான், solvent in kg. இது ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சொல்யூட்டுக்கு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். மாஸ் என்ன, மாஸ் எப்படி நம்ம பண்ணுவோம், சொல்யூட்னா W2ன்னு எடுத்துப்போம், ஏன்னா வெயிட் எடுப்போங்கிறதுனால. அடுத்து மோலார் மாஸை M2ன்னு எடுத்துப்போம். ஸோ இது யாருக்கு பதிலாக எழுதிக்கலாம், மேலே இருக்கிற இந்த ஆளுக்கு பதிலாக எழுதிக்கலாம். டிவைட் பை இவங்களுக்கு போய் எழுத போகிறோம். மாஸை ஆஃப் சால்வெண்ட்டை மாஸில் எடுக்கணும்னா W1னா, ஏன்னா முன்னாடி சொல்யூட்டை W2ன்னு எடுத்துகிறோம், இப்போ இது W1 டிவைட் பை எவ்வளோக்கு எடுக்கணுமா, 1 kgக்கு எடுக்கணுமா. 1 kg நான் எப்படி எழுதிக்கிறேன், 1000 கிராம்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து யாருக்கு பதிலாக எழுதுகிறோம், இங்கே எழுதுகிறேன். அப்படி எழுதுனா எனக்கு W2 by M2 divided by W1 by 1000. ஸோ இது அப்படியே அங்கே போனால் இன்வெர்ட் ஆகுமா, இன்வெர்ட் ஆச்சுன்னா எனக்கு என்ன மாறிடும், W2 by M2 into 1000 divided by W1. ஸோ இதுதான் யாருன்னா எம்முக்கு பதிலாக, மோலாலிட்டிக்கு பதிலாக. இப்போ இதை எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு KB இன்ட்டு எம்னு வருது. அப்போ அதுக்கு பதிலாக எம்முக்கு பதிலாக இந்த அளவை எழுதிக்கலாம். இந்த அளவு இங்கே எழுதுகிறாங்க, KB ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் போட்டாங்கன்னா TB ஈக்குவல் டு KB இன்ட்டு 1000 இன்ட்டு W2 டிவைட் பை M2 இன்ட்டு W1 நமக்கு கிடச்சிடும். இப்போ இன்கேஸ் நமக்கு M2 வேணும் அப்படின்னு சொன்னால், TB கொடுக்குறாங்க, M2 வேணும்னா இது இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இது இங்கே எடுத்து வந்துக்கலாம். இது மல்டிப்ளையாக இருக்குது, சாரி இது இங்கே டிவைடாக இருக்குது, இங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். அப்படியே மேலே எடுத்துகிட்டு வர வேண்டியதான், இது கீழே எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஸோ அது மாதிரி M2 எல்லாமே தெரிஞ்சுன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். TB தெரியல, மீதி இவங்கெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை TB நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். தேங்க்யூ.